ஃபயர் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதர் எலமெண்ட் பாயிண்ட்ஸு, ஃபயர் எலமெண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி மெமரைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஈஸி ஷார்ட்கட் தான் பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபயர் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய மரமூலக புள்ளிகளை பார்க்குறோம். HT9 நம்ம சுண்டு விரலோட வெளிப்புற ஓரத்தில் இருக்கக்கூடியது HT9. PC9ங்கிறது நம்ம நடுவிரலோட சென்டர் ஆஃப் த டிப் ஆஃப் த ஃபிங்கரில் இருக்கிறது PC9. நம்மளோட கை இப்படி மடக்கும் போது இதே ரேகை முடிகிற இடத்துல வரக்கூடிய இந்த மேடான இரு நிறங்களும் சேரக்கூடிய இந்த பாயிண்ட் வந்துட்டு SI3. T3 அப்படிங்கிறது 4வது விரலும் 5வது விரலும் சிண்டு விரலும் மோதிர விரலும் இணையக்கூடிய இந்த எலும்புகளோட பின்புற பள்ளத்தில் இருக்கிறது TE3. காலில் 2 புள்ளி இருக்குது. LR2 ஒன்று, GB38 ஒன்று. LR2 அப்படின்றது கட்டை விரலும் நெக்ஸ்ட்டு, அதாவது 1 2வது விரலுக்கு நடுவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெப் ஸ்பேஸ் வந்து LR2. GB38 அப்படிங்கிறது நம்ம கணுக்கால் இருக்கு இல்லையா மூட்டு, இந்த கணுக்காலுக்கும் குதிங்காலுக்கும் கணுக்கால் இருக்குது. இந்த கணுக்காலில் வந்து இது 4 சுன் மேலே முன்புறத்தில் இருக்கிறது GB38. இந்த கணுக்காலிலேருந்து 4 சுன்னுக்கு மேலே அப்படியே வந்து இருக்கிறது GB38. நெக்ஸ்ட்டு வந்து அதோட சொந்த புள்ளிகள், ஃபயர் எலமெண்ட்டோட சொந்த புள்ளிகள் வந்து 8856, PC8, HT8, SI5, TE6. HT8 அப்படின்றது நம்மளோட 4வது 5வது விரல் இப்படி மடக்கும் போது நம்ம இதே ரேகையோட மேலே பள்ளத்தில் இந்த இடத்துல வர்றது HT8. PC8 அப்படிங்கிறது 2வது 3வது விரலில் மடக்கும் போது வரக்கூடிய அந்த பள்ளத்தில் PC8. இந்த இதே ரேகைக்கு மேலே இருக்கிறது இந்த 2 விரலையும் மடக்கும் போது HT8. அதுக்கு நேராக இங்கே இது 2டையும் மடக்கும் போது இந்த விழுகிற இடம் PC8. SI5, TE6. SI5ங்கிறது SIயோட புள்ளி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 நிறங்களும் சேரக்கூடிய அந்த கூட்டில் வரும்போது அல்னா எலும்பும் இதுவும் முடிகிற இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது இல்லையா, இது SI8. நம்ம சென்டர் மணிக்கட்டோட பின்புற கையில் மணிக்கட்டோட சென்டர்லேருந்து 3 சுன் மேலே வரும்போது TE6 வருது. SI5, TE6. இது அதோட சொந்த புள்ளிகள். அடுத்து ஃபயர் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய எர்த்து மூலக புள்ளிகளோட காம்பினேஷன்ஸ் பார்க்குறோம். அது பார்க்க ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம பாபா சிம்பல் ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ காலில் SP2, ST45, SP2, ST41, SP2, ST41. கையில் வந்து HT7, PC7, SI8, TE10. இது அதோட பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். HT7, PC7. இதுதானே சிந்து விரலோட இப்படி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே HT7 இந்த மணிக்கட்டு முடிகிற இடத்துல இருக்கக்கூடியது HT7. சென்ட்ரு PC7. இந்த மூட்டும் அது பக்கத்தில் ஒரு குட்டி மூட்டு இருக்குது. 2க்கும் நடுவில் ஒரு பள்ளம் இருக்குது. இதுதான் வந்து SI8. நம்ம இப்படி பண்ணணும், சுண்டு விரலில் ஒரு ஷாக் அடிக்கிற அந்த ஃபீல் இருக்குது. ஸோ இந்த மூட்டுக்கும் இந்த குட்டி மூட்டுக்கும் சென்டர் ஆஃப் இடத்துல இருக்கிறது தான் SI8. இந்த மொழி இருக்கு இல்லையா, இது அப்படியே ஏன்னா இதில் தான் ட்ராவல் ஆகுது TE ஆகிட்டு போது பின்புறத்தில் இந்த இடம் TE10.
TE10. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, நம்ம காலில் பார்க்கணும். SP2வும் ST41. ஸோ நம்ம கட்டை விரலும் கட்டை விரல் எலும்பும் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு முன்புறத்தில் SP2 இங்கே ST41 நம்ம கட்டை விரல் 2 வரக்கூடிய தசைநாரும் 3, 4, 5, 6வது வரக்கூடிய தசைநாரும் சேரக்கூடிய இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு நாள் இங்கே இருக்கா, இதில் ST41. அடுத்து ஃபயர் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏர் எலமெண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அது கதக்கத்துலேயும் ஞாபகம் வச்சுக்கிறோம். LU10, LI5, HD4, PC5, SI1, TE1 இது பாயிண்ட்ஸு. ஸோ அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா HD4. நம்ம HD7 பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து 1 சுன் மேலே HD7 அதுலேருந்து 1 சுன் டிஸ்டன்ஸில் HD4. அதே மாதிரி PC7 பார்த்தோம், அதுலேருந்து 3 சுன் டிஸ்டன்ஸில் மேலே போச்சு அப்படின்னா PC5, HD4, PC5. அடுத்து SI1 நம்ம சுண்டு விரலோட உட்புற ஓரத்தில் இருக்கிறது SI1. அடுத்து TE1. இப்போ காலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். இதுக்கு காலில் எதுவும் வராது, ஓகே சாரி. அடுத்து இவ்வளோ தான் வந்து சாரி இந்த LU10 நம்மளோட இந்த கட்டவிரலிருந்து 2 நிறங்களும் சேரக்கூடிய இடத்துல இந்த இடத்துல LU10 இருக்குது. LIயோடது இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும், இது வந்து LI5. அதாவது HD4, PC5, LU10, LI5, SI1, TE1. இந்த மூலக புள்ளிகள் தான் வந்து காற்றில் இருக்கக்கூடிய நெருப்பில் இருக்கக்கூடிய காற்று மூலக புள்ளிகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன சொல்கிறது, ஃபயர் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மூலகங்களோட காம்பினேஷன் பார்க்குறோம். நம்ம ஞாபகம் வச்சுக்க லாடம் வச்சோம், KI2 BL60 வைக்கிறோம். இங்கே வச்சோம் அப்படின்னா HD3 PC3 பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் குட்டி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா SI3 பார்ப்போம். SI2 அண்ட் TE2. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கூட புள்ளிகள். அதாவது KI2 BL60 காலில் இருக்குது, HD3 PC3 இங்கே இருக்குது, SI2 TE2 இங்கே அந்த ரிங் குட்டி பண்ணும்போது. ஸோ காலில் இருக்கிறது அப்புறம் பார்க்கலாம். HD3 PC3 அப்படிங்கிறது வந்து நம்ம இப்படி கையை மடக்கும் போது இந்த ரேகை முடிகிற இடத்துல இருக்கிறது வந்து HD3. இந்த சென்டரில் தானே ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த தசைநாருக்கு உட்புற ஓரத்தில் இருக்கக்கூடியது வந்து PC3. உட்புற பள்ளத்தில் இருக்கிறது PC3. இது SIயோடது. ஸோ SI2. அடுத்து இதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த வெப் ஸ்பேஸில் TE2. KI2ங்கிறது வந்து இந்த கணுக்காலுக்கும் எந்த புதிங்கால் எலும்பும் ரெண்டும் ட்ராவல் ஆகி இங்கே பண்ணும்போது ஒரு குழி இருக்குது. இது KI2. இந்த கணுக்காலுக்கும் இங்காலுக்கும் நடுவில் இருக்கா, இது வந்து குதிங்காலுக்கும் இதுக்கும் குதிங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இது BL60. தேங்க்யூ.